போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்கு இனிய இறை மக்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, காரங்காடு தூய செங்கோல் அன்னை ஆலயத்தில் நடைபெறும் தவக்கால முதல் ஞாயிறு திருப்பலில் பங்கெடுக்க வந்திருக்கின்ற உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். தவக்காலம் என்பது சாலை நடுவில் இருக்கும் எச்சரிக்கை விளக்கை போன்றது. நில் என்று நம்மை எச்சரித்து, கவனி என்று நமது வாழ்வை அலசி ஆராயச் செய்து, பின் செல் என்று உரைக்கின்ற காலமாக அமைந்திருக்கின்றது. ஆதாம் என்ற ஒரு மனிதன் வழியாக பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்னும் மீட்பர் வழியாக பாவமும் சாவமும் நீக்கப்பட்டு நமக்கு நிலை வாழ்வு கிடைத்திருக்கின்றது. மனித வார்த்தையால் ஆதாம் சோதனைக்குள்ளாக்கப்பட்டார். இயேசுவோ இறை வார்த்தை என்ற ஆயுதத்தால் தான் சந்தித்த அனைத்து சோதனைகளை வெற்றி கொண்டார். ஆக இந்த தவக்காலத்தில் இறை வார்த்தையினாலும் ஆவியாலும் புது பிறப்படைந்து ஆண்டவர் இயேசுவுடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் கொண்டாடுவதற்கு இந்த திருப்பலி வழியாக இறை அருள் வேண்டுமோ. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களுக்காக ஏற்று மனவருந்தி மன்னிப்பை பெறும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருளடையாள செயல்களால் கிறிஸ்துவின் மறையுண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவியருளும்.
அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது ஒரே மகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 7 முதல் 9 மற்றும் அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 7. ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளில் எல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களில் இருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறிந்து உண்டாள். அதை தன்னிடமிருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன, அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை: ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். 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 கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவங்கள் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். என் பாவங்கள் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே
என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உமது பார்வையில் நான் தீயன செய்தேன், உமது பார்வையில் நான் தீயன செய்தேன். ஆண்டவரே இரக்கமாய், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவார்த்தைகள் 12 மற்றும் 17 முதல் 19 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினதென்றால், அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ. ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல், ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல், ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயனம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயனம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் ஆயனம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1-11 முடிய. அதன்பின் இயேசு அழுகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன்பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டிச் சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகி ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அலகை
அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் முதல் வாரத்தில் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். தவக்காலம் என்பது அருளின் காலம், இரக்கத்தின் காலம், மனமாற்றத்தின் காலம், மன்னிப்பின் காலம். ஜெபம், தவம், தர்ம செயல்களை மையப்படுத்தி கடவுளுடைய கிறிஸ்துவனுடைய பாடுகளை ஒவ்வொரு நாளும் தியானித்து அந்த தியானித்தவர்களாக அந்த கிறிஸ்துவின் மனநிலை கொண்டு பயணித்து உயிர்ப்பின் பேராற்றலையும் வல்லமையும் பெறுகின்ற ஒரு உன்னத காலம்தான் இந்த தவக்காலம். 40 நாட்களை திருச்சபை பொக்கிஷமாக கொடுத்திருக்கிறது. 40 என்கின்ற எண் விவிலிய பின்புலம் கொண்டதாக இருக்கிறது. நோவா களத்தில் 40 நாட்கள் மழை பகலும் இரவும் பெய்ததை பார்க்கிறோம். எகிப்தில் அடிமைத்தனத்தில் மக்கள் 40 ஆண்டுகள் கடவுளை நோக்கி முறையிட்டார்கள். மோசே 40 நாட்கள் ஆண்டவரோடு சீனாய் மலையில் தங்கியிருந்தார். எலியா கார்மேல் மலையிலே 40 நாட்கள் நோன்பு இருந்தார். இன்று நற்செய்தியை வாசிக்கின்ற பொழுது இயேசு தன்னுடைய பணியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக 40 நாட்கள் நோன்பு இருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆக திருவருகை காலத்திலும் இந்த 40 நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திருவருகை காலத்திலே பலவிதமான வெளிப்புற அடையாளங்கள், குடில் ஜோடிப்பு, அலங்கரிப்பு இவையெல்லாம் நிறைந்து இருப்பதனால் கிறிஸ்து பிறப்பினுடைய தாக்கம் நம்மிடத்திலே குறைவாக இருக்கும். ஆனால் தவக்காலத்தில் ஒரு உள்ளார்ந்த அனுபவத்தை கடவுளுடைய பாடுகளோடு நாம் இணைந்து செயல்படுகின்ற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. இன்றைய வாசகங்களை பார்க்கின்ற பொழுது முதல் வாசகத்தை பார்க்கின்றோம். மனிதன் சோதனைக்கு உட்பட்டான், அழகையினால் சோதனைக்கு உட்பட்டான், பாவம் செய்தான். இந்த 2ஆம் வாசகத்தில் பார்க்கின்ற பொழுது பவுலடியார் சொல்கின்றார், ஆக மனிதன் பாவத்தினால் கீழ்ப்படியாமையினால் சாவு உள்ளே வந்தது. கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நாம் ஆவதில்லை, ஆனால் கிறிஸ்து தன்னை கீழ்ப்படிதலால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாற்றியிருக்கிறார், வாழ்வை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி ஆணித்தரமாக பவுலடியார் சொல்வதை பார்க்கின்றோம். இன்றைய நாளில் திருப்பாடல்களை பார்க்கின்ற பொழுது, பரிந்துரை பாடலை பார்க்கின்ற பொழுது செய்த தவற்றிற்காக தாவீது ஆண்டவரை நோக்கி இரக்கத்தை வேண்டுவதாக நான் இருப்பதை பார்க்கின்றோம். நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழு மனிதனாக அவரும் சோதனைக்கு உட்பட்டார், ஆனால் பாவம் செய்யவில்லை. சோதனைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் பாவம் செய்யாமல் தூய்மையாக இருக்க முடியும் என்பதை இயேசு தன்னுடைய வாழ்வில் காட்டியிருக்கிறார். பிலிப்பியர் வாசிக்கின்ற பொழுது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 6 வாசிக்கின்ற பொழுது, கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையா இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி கொண்டார். இந்த செய்தியுடைய மைய கருத்தை குலைப்பதுதான் இந்த நற்செய்தியுடைய சாத்தானுடைய தந்திரமாக இருக்கிறது. இந்த மைய கருத்து என்ன? ஆண்டவருடைய தாழ்ச்சி இங்கு இருக்கிறது, ஆண்டவருடைய அந்த பாடுகள் இங்கு இருக்கிறது,
ஆண்டவருடைய கீழ்ப்படிதல் இங்கு இருக்கிறது. அந்த கீழ்ப்படிதலினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற திட்டம், இவற்றையெல்லாம் குலைப்பது, இவற்றையெல்லாம் தகர்ப்பதுதான் சாத்தானுடைய அழகியின் தந்திரமாக இருக்கிறது. எப்படி தகர்க்கிறார்? எப்படி தகர்க்கிறார்? கடவுள் வடிவில் விளங்கியவர் கடவுளுக்கு நிலையில் வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. கடவுள் வடிவில் விளங்கியவர் அந்த நிலையிலே இருக்க வேண்டாம் என்று சொல்லி மனித உருவிலே இறங்கி வருகின்றார். ஆனால் சாத்தான் பார்க்கின்றோம் தன்னுடைய தந்திரத்தினால் அந்த நிலையை மீண்டும் பற்றி பிடிப்பதற்காக அவன் சோதிக்கிறான். அந்த கடவுள் வடிவில் விளங்கியவர் அந்த நிலையிலிருந்து கீழே இறங்கி தம்முடைய கீழே இறங்கி பலவிதமான பாடுகளுக்கும் பலவீனத்துக்கும் உட்படுகின்றார். ஆனால் நீர் இறைமகன் என்றால், நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து குதி, நீ இறைமகன் என்றால் கல்லை அப்பமாக்கி சாப்பிடு என்று சொல்லி மீண்டுமாக அவற்றை அந்த கடவுள் நிலையை பற்றி கொள்ள அவன் சோதிப்பதை இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் எப்படி இயேசு வெற்றி கொள்கிறார்? இறை வார்த்தையினால் வெற்றி கொள்கிறார். இறை வார்த்தையினால் வெற்றி கொள்கிறார். எண்ணங்கள் செயல்களாக மாறுகின்றன. நல்ல எண்ணங்கள் தான் நல்ல செயல்களாக மாறுகின்றன. தீய எண்ணங்கள் தீய செயல்களாக மாறுகின்றன. ஆக எண்ணங்களை மாற்றுவதன் மூலம், எண்ணங்களை குலைப்பதன் மூலம், எண்ணங்களை தகர்ப்பது மூலம் சாத்தான் தீய செயல்களை விதைப்பதற்கு முயற்சி எடுக்கிறார். மத்தேயுவிலே பார்க்கின்ற பொழுது இயேசு தன்னுடைய முதல் முறையாக சாவை அறிவிக்கின்ற பொழுது அங்கு பேதுரு சொல்வார், கடிந்து கொண்டு, ஆண்டவரே இது உனக்கு நிகழக்கூடாது என்று சொல்லி பேதுரு சொல்வார். உடனே இயேசு, அப்பாலை போ சாத்தானே, அப்பாலை போ பேதுருவே என்று சொல்லவில்லை, அப்பாலை போ சாத்தானே, நீ கடவுளுக்கு ஏற்புடையவற்றை எண்ணாமல் மனிதருக்கு ஏற்புடையவற்றை எண்ணுகிறாய் என்று சொல்லி கடவுள் இயேசு அந்த சாத்தானுடைய தந்திரத்தை புரிந்து கொண்டு விரட்டுவதை பார்க்கலாம். கெத்சமனி தோட்டத்திலே ஆண்டவர் இயேசு இரத்த வியர்வை சிந்துகின்ற பொழுது அந்த எண்ணத்திலே ஒரு குழப்பம் வருகின்றது. சாத்தான் அந்த எண்ணத்திலே ஒரு தந்திரத்தை வைக்கிறான். ஆண்டவரே இந்த துன்பக்கு நம் என்னை விட்டு அகலுமாறு செய்யும். சாத்தானின் தந்திரத்தை உணர்ந்து உடனடியாக ஆண்டவர் அந்த எண்ணத்தை மாற்றுகிறார். எப்படி? இது எனது விருப்பப்படி அல்ல, உமது விருப்பப்படி என்று சொல்லி சாத்தானை நெருக்கிறார், அவருடைய தந்திரத்தை உடைக்கிறார். ஆக எண்ணத்தில் தான் தீய ஆவியினுடைய தூண்டுதல் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, ஆமா சாமி நான் கோபம் படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கோபம் அதிகமா வருது. நான் எரிச்சல் படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எரிச்சல் அதிகமா வருது. என் மாமியாரை பார்க்கும்போது நான் திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா பேசுற பேச்சு என்னால தாங்க முடியல, ஏதாவது பேசிடுறேன். ஆக நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா அந்த இடத்துல என்னால தாங்கிக்க முடியல என்று சொல்லி பல பேர் வேதனைப்படுவதுண்டு. இவையெல்லாம் நம்முடைய எண்ணத்தை சாத்தான் தந்திரமாக மாற்றி அமைக்கிறார். ஆக அதை உணர்ந்து கொண்டு அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் எப்படி விடுதலை பெற முடியும்? எண்ணங்களை இறை வார்த்தையால் நிரப்ப வேண்டும். நினைவுகளை இறை வார்த்தையால் நிரப்பினால் மட்டும்தான் சாத்தானை எதிர்கொண்டு வெற்றி கொள்ள முடியும். எப்படி நாம் நிரப்புவது? வெறுமனே இருந்தா பலவிதமான தீய சிந்தனைகள் வரும். ஆனால் இறை வார்த்தையினால் நிரப்புகின்ற பொழுது அதை எதிர்கொள்ள, நமக்கு அதை வெற்றி கொள்ள வலிமை கிடக்கும். உடனே இந்த இரண்டாவது சோதனையில பார்க்கின்ற பொழுது இறை வார்த்தையை அறிந்து வைத்து சாத்தான் சோதிக்கிறான். ஆக இறை வார்த்தை தெரிந்தும் சோதனை வருகிறது. அதனால் என்ன நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும்? இறை வார்த்தையை வாசிப்பது சாதாரணமாக இருக்கக்கூடாது. வெறும் புத்தகங்களைப் போல வாசிக்க கூடாது. தூய ஆவியின் துணையோடு, தூய ஆவியான வழியிலே ஒளியிலே அதை வாசிக்கின்ற பொழுதுதான் ரகசியங்கள் வெளிப்படும். எதையும் எதிர்கொள்ள, தீமையில் எதிர்கொள்ள ஆற்றல் வலிமையும் இறை வார்த்தை நமக்கு கொடுக்கும். அதனால் இறை வார்த்தையை நாம் அந்த ஒரு கண்ணோட்டத்திலே வாசிக்க முயற்சி எடுக்க வேண்டும். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த நாட்கள் தவக்காலத்திலே ஜெபம், தவம், தர்ம காரியங்கள் இவற்றை மையமாக கொண்டு இந்த நாட்களை நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக உங்களுடைய கால்களுடைய சுண்டி விரலை ஒரு நாளைக்கு எத்தனை முறை பார்த்துருப்பீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை முறை பார்த்துருப்பீங்க? ஒரு முறை குளிக்கும் போது பார்த்துருப்பீங்க. சில பேருக்கு
சுண்டி விரல் சொல்லும் போதுதான் ஓ சுண்டி விரல் நம்முடைய காலில் இருக்கோ அப்படிங்கிற நினைப்பே வரும். பெரும்பாலும் எந்த ஒரு உறுப்பையும் நாம் நினைவில் கொள்வதில்லை, அது இருக்கிறதா என்று நாம் பார்ப்பதில்லை. ஆனா நடந்து போகும்போது சுண்டி விரலோ கட்ட விரலோ ஒரு கல்லுல அடிச்சு ரத்தம் வருது, வலி இருக்கு, உடனே அதுக்கு மருந்து போடுறோம். அந்த நாள் முழுவதும் அந்த காலத்தான் பார்ப்போம், நினைவுலாம் அங்கேதான் இருக்கும். ஏன்னா சுருன்னு வலிக்கும், வலிக்குதே ஆறிடுச்சா இல்லையா என்று எவ்வளவு நீ வேலை செஞ்சாலும் எண்ணமெல்லாம் அந்த விரலில் இருக்கும், காலில் இருக்கும். ஆக நோன்பு என்கின்ற பொழுது நீ 3 வேளை நீ உணவு கொடுத்து அன்றாட வாழ்க்கையில் நீ ஈடுபட்டிருக்கின்ற பொழுது ஒருவேளை உணவு போகல, நான் சாப்பிடாம விரதம் இருக்கிறேன் என்கின்ற பொழுது உன் உடலுள்ள மாற்றம் ஏற்படும். என்ன மாற்றம்? இது மயக்கமா வரும், படபடன்னு வரும், என்னமோ இருக்கும். ஆக உன்னுடைய உடலுடைய அந்த அங்கங்கள் பகுதிகள் எல்லாம் உணவு செல்லவில்லை என்று சொன்னால் அது கொடுக்கின்ற பலவிதமான மாற்றங்களை அறிந்து கொள்ள முடியும். ஆக உணவு இல்லை, வயிற்றுல உணவு இல்லை என்கின்ற பொழுது உன் உடலை முழுமையாக நீ அறிந்து கொள்கிறாய். தர்ம காரியங்கள், பிறர் அன்பு செயல்கள் கொடுப்பது என்று மற்றவர்களிடம் நாம் நேசிக்கின்ற பொழுது நீ மற்றவர்களை பிறரை நீ அறிந்து கொள்கிறாய். செபிக்கின்ற பொழுது இறைவனை நீ அறிந்து கொள்கிறாய். ஆக நோன்பு தவம் இருக்கின்ற பொழுது உன்னையே நீ அறிந்து கொள்கிறாய். பிறர் அன்பு செயல்களில், தர்ம காரியங்களில் மற்றவரை அறிந்து கொள்கின்றாய். ஜெபத்தின் வழியாக கிறிஸ்துவை, கடவுளை நீ அறிந்து கொள்கின்றாய். நீ உணவு இல்லாமல் நோன்பு இருக்கின்ற பொழுது உன் உடலுடைய சக்தி உன்னை விட்டு விலகுகிறது, அந்த ஆற்றல் வெளியேறுகின்றது. ஆனால் ஜெபிக்கின்ற பொழுது கடவுளுடைய ஆற்றல் உன்னை வந்து சேர்கின்றது. ஆனால் சில நாட்களில் பார்க்கலாம், நோன்பு சில பேருக்கு பசிக்காது, சும்மாவே சில பேருக்கு பசிக்காது. அப்படி இருக்கும்போது எப்படி நோன்பு இருக்கு? நோன்புனா என்ன? நீ எதை முழுமையாக பற்றி பிடித்து கொண்டிருக்கிறாயோ அதை விட்டு விலகுவதுதான் நோன்பு. எதை நீ அதிக அளவில் ஈடுபாடோடு ஒன்றில் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறாயோ, எவையெல்லாம் உன்னுடைய ஆன்மீக காரியங்களுக்கு தடையா இருக்கிறதோ அவை விளக்குவதுதான் நோன்பு. நீ இந்த தவ காலத்திலே என்ன செய்வீங்க? மொபைல் அதிக அளவில் நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன், எந்நேரமும் அதிலே நான் ஈடுபட்டு இருக்கும் போது இந்த தவ காலத்திலே மொபைலை அதிக அளவில் பயன்படுத்தாமல் இறை வார்த்தையிலும் நான் தியானித்து கொண்டு நேரத்தை ஒதுக்குகிறேன் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய நோன்பு. தொலைக்காட்சியில் வாரந்தோறும் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு தொடர், ஒரு சீரியல்ல இந்த தவக்காலத்துல பார்க்காமல் அந்த நேரத்துல ஆன்மீக காரியத்துல நான் ஈடுபடுவேன் என்று சொல்லி அதை தவிர்க்கிறேன் என்று சொன்னால் அதுதான் நோன்பு. 3 வேளையும் சாப்பிடாம இருக்கிறதுக்கு விட மிகப்பெரிய நோன்பு எதில் நீ அடிமையாக இருக்கிறாயோ அதை விட்டு விலகுவதுதான் நோன்பு. குடியிலிருந்து விலக்கி இந்த 40 நாட்கள் அதிலிருந்து விலகி இறைவனுக்குரிய காரியங்களில் நான் ஈடுபட்டு இருக்க வேண்டும். எவற்றையெல்லாம் நான் முழுமையாக அடிமைப்பட்டு கிடக்கிறோனோ, கெட்ட வார்த்தை பேசுறனோ, தீய வார்த்தைகளில் இருக்கின்றோம், அவற்றெல்லாம் விடுத்து நான் ஒன்று நல்ல காரியத்தை, இறைவனுக்குரிய காரியங்களில் ஈடுபட்டிருக்கேன் என்று சொன்னால் அதுதான் நோன்பாக இருக்கிறது. ஆக இந்த காலம் ஒரு அருளின் காலம், இரக்கத்தின் காலம், இறைவனோடு ஒன்றிணைக்கின்ற காலமாக இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் தவக்காலம் வருகிறது, ஒவ்வொரு வருடமும் ஈஸ்டர் வருகிறது, எல்லா நாளும் தான் வருது. என்ன மாற்றத்தை நாம் கண்டோம், நம் வாழ்க்கையில் என்ன மாற்றம் இருந்தது, ஒவ்வொரு வருஷம்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று நாம் சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்தில் பார்க்கின்ற பொழுது நம்மிடையே தீயவைகளை பதிலாக நன்மைகள் அதிகமாக இருக்கும், நல்ல செயல்கள் வெளிப்படும், தேவையில்லாம பேச மாட்டோம், இறை சிந்தனையில இருப்போம், யாரையும் திட்ட மாட்டோம், பகைமை பார்க்க மாட்டோம். ஏன்? இந்த இடத்துல ஒரு புனிதராகவே இந்த தவக்காலத்தில் வாழ முயற்சிப்போம். சில இடத்துல சொல்லுவான், நல்ல நாளும் பிற நாளும் ஏண்டா திட்டுற, அமைதியாரா என்று சொல்லி நல்லவற்றை தேடுவோம் இந்த நாட்களில். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், இந்த தவக்காலங்களில் நீ ஆன்மாவிற்கு அதிக உணவு கொடுக்கிறாய். உடலுக்கு அதிக உணவு கொடுப்பதை விட, உலக காரியங்களுக்கு உணவு கொடுப்பதை விட இந்த காலங்களில் நீ ஆன்மாவிற்கு அதிகமான உணவு கொடுக்கிறாய். ஆன்மாவிற்கு அதிக உணவு என்று சொன்னால் ஆன்மீக காரியங்கள், இறைவனுடைய காரியங்கள், ஜெபமாக இருக்கலாம்,
தனிப்பட்ட ஜெபமாக இருக்கலாம், திருப்பலியிலே ஆண்டவர் இயேசுவை சந்திப்பதா இருக்கலாம், ஆண்டவர் உடலை வாங்குவதா இருக்கலாம், தர்ம காரியங்களா இருக்கலாம். இவையெல்லாம் ஆன்மாவிற்கான உணவு, இறை வார்த்தை வாசிப்பதா இருக்கலாம். ஆக இந்த ஆன்மாவிற்கான உணவு அதிகமாக கொடுப்பதனால் ஒரு புனிதரை போல வாழ்வதற்கான பலவிதமான நன்மைகள் நம்மை வந்தடைகின்றன. ஆனா போக போக ஈஸ்டர் முடியுது, 1 வாரம் ஆகுது, 10 நாள் ஆகுது, 1 மாசம் ஆகுது, என்ன ஆகுனா அந்த ஆன்மா உணவுலாம் குறைஞ்சு உடலுக்கான உணவு அதிகமாகும் போது என்ன ஆகும், பழையபடி ஆயிடுவான், பழைய மனிதனை போல ஆகிடுவான். அப்ப என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆன்மாவிற்கான உணவு 80 இருந்தா உடலுக்கான உணவு 40 இருக்கணும். ஆன்மாவிற்கான உணவு 50% இருந்தா உடலுக்கான உணவு 45 இருக்கணும். ஒரு காலம் ஆன்மாவை விட உடலின் உணவு அதிகமாகிக் கொண்டால், 1% அதிகமானால் உன் வாழ்க்கை பழையபடி மாறிவிடும். ஆக என்ன செய்யலாம் என்றால், தவக்காலம் மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் இறை வார்த்தை, நற்கருணை சந்திப்பு, மனவழிய செபம், தான தர்ம காரியங்கள், ஆன்மீக காரியங்கள், எந்நேரமும் இறைவனை உன் வாழ்விலை புகழ்வது, போற்றுவது, இவையெல்லாம் கொடுத்து உன் ஆன்மாவிற்கான உணவை பலப்படுத்திக் கொண்டே இருந்தால் எல்லா காலம் ஆற்றல் மிக்க அருள்மிக்க காலமாக, இரக்கத்தை பெறுகின்ற காலமாக மாறும், ஆசீர்வாதமாக மாறும். ஆக இந்த காலத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். இறைவனோடு இணைந்து எல்லா நன்மைகளையும் பெற்று எல்லா விதமான ஆசீர்வாதம் பெற்று வாழ முயற்சிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். சாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இறங்கினார். உலகம் முடியும் காலத்திலே நடைவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். இறையாமை உழைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் வல்ல இறைவனிடம் எடுத்துரைப்போம். வார்த்தையான இறைவா, தெய்வீக வாழ்வு தரும் வார்த்தையை நாளும் வாழ்ந்து பிறரும் வாழ துணை செய்து கொண்டிருக்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து இவ்வுலக சவால்களை வெல்ல அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் இறைவா, இன்றைய இளைய தலைமுறையினர் இவ்வுலக மாயைக்கும் ஊடகத்திற்கும் அடிமையாகாமல் இறையச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்பதை உணர்ந்து இறை வார்த்தையை கேட்டு இறைவனுக்கும் பெற்றோருக்கும் தங்கள் மனசாட்சிக்கும் கீழ்ப்படிந்து வாழ அருள் தர வேண்டும் என்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் இறைவா, நாங்கள் தவ காலத்தில் தவ முயற்சியின் பயனாக இவ்வுலகில் கிறிஸ்துவை மட்டுமே அதிகம் நேசிக்கவும் உமது அன்பை விட்டு பிரிந்து விடாமல் உன்மேல் நிலைத்திருக்கவும் அதன் மூலம் பிறர் வாழ்வில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக வாழ்ந்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஊற்றே இறைவா, நாடுகளுக்கிடையே ஏற்படுகின்ற போர், வன்முறை, விபத்து போன்ற சூழலில் இருந்து இவ்வுலகை பாதுகாத்து முழு நிலையான அமைதியை தந்தரலும். எங்கும் உமது மக்கள் நிம்மதியோடு வாழ தேவையான அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு ஆண்டவரே இறைவா, நாங்கள் எடுத்துரைத்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதய நன்றி காணிக்கை இரக்கம் தந்த பலியிலே இயேசுவோடு இணைந்து தருகிறே. தந்தையே ஏற்று உந்தன் ஆசீரருளுமே. இதய நன்றி காணிக்கை இரக்கம் தந்த பலியிலே இயேசுவோடு இணைந்து தருகிறேன். தந்தையே ஏற்று உந்தன் ஆசீர் அருளுமே. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்க அருளடையாள கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாட்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணான் நோன்புக்கு ஒரு கொடுத்து அதனை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி
இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோமாக. ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. வானகத் தந்தையே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தர். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆனந்தம் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிலைத்திருக்கச் செய்தர். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீடுகொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு ஒந்தராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பெரின்பத்துக்காகவும் இமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்க வந்த செம்மறி. இந்த செம்மறியினுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நேரிய நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் பெறும். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தலமை காத்து நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். நீங்காத மறையே நீ இணையாத வாராய், கலையாத கனவாக எனில் உரைய வாராய். நீங்காத மறையாதி இணையாள மாறாய், மறையாத கனவாக எழில் உறைய மாறாய். வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வரவே தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வரவை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வா தேவா நீ என்னில் வாழவா, வானவா எம் மண்ணை ஆளவா. தேவா நீ என்னில் வாழவா, வாழவா என் மண்ணை ஆளவா. நீங்காத மறையே நீ இணையாத வாராய், கலையாத கனவாக எனில் உரைய வாராய். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புத்துயிர் தரும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதியடையவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாட கற்றுக்கொள்வதோடு உமது வாயினின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வருவோம், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
துதி